Welcome to Tamil Manga Explanation. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்ரெசிவ் மெஷினரி மேக்னீஷியன்ஸோட சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ போன சாப்டர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அவன் கத்தியை வச்சு ஃப்ராங்கோட கழுத்துலேயே வெட்டியிருப்பான். ஆனால் ஃப்ராங்க் வந்து அந்த மானம் யூஸ் பண்ணி அந்த டேமேஜ் ரெடியூஸ் பண்ணியிருப்பான். ஃப்ராங்க் இருந்துட்டு, நீ எங்கே இந்த மாதிரி ஸ்பார்ட்ஸ்மேன்ஷிப்பை கற்றுக்கிட்டேன்னு தெரியல, ஆனால் இப்படியே போனால் நீ செத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ ப்ரெசென்ட் தான் காட்டுறாங்க. இப்போ ஃப்ராங்க் இருந்துட்டு, நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், இந்த மானாவை மட்டும் வச்சு நான் என்னோடய டேமேஜ் ரெடியூஸ் பண்ணனா இப்போ என் தலை துண்டாகி இந்த ஃப்ளோரில் உருண்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியல நீ எங்கே இந்த ஸ்பார்ட்ஸ்மேன்ஷிப்பை கற்றுக்கிட்டேன்ட்டு, ஆனால் இந்த மானாவை வச்சுட்டு என்னை என்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறான். நீ இங்கே சாக போகிற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அதை கேட்டு சிரிக்கிறான். நம்ம ஃப்ராங்க் இருந்துட்டு ஏன் அவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ 2 ஸ்வாட் வச்சுருப்பான் இல்லையா, அந்த ஸ்வாடை தரையில் வச்சு ஊனி நம்ம ஹீரோ காலாலேயே ஃப்ராங்க் அப்படியே எட்டி உதச்சிட்றான். நம்ம ஹீரோ அடிச்சதில் ஃப்ராங்க் கொஞ்சம் தள்ளி போயிடுறான். அதுக்கு ஃப்ராங்க் வந்துட்டு, நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன்ல இந்த மானா வச்சுட்டு இது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறான். பார்த்தா திடீர்னு ஃப்ராங்க் ஏதோ ஆயிடுச்சு. ஃப்ராங்க் வாயிலேருந்து ரத்தமாக வருது. பார்த்தா ஃப்ராங்க் இருந்துட்டு, இப்போ என்ன நடந்தது, அந்த அட்டாக் பவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோடய என்சான்மெண்ட்டை தாண்டி அவனால் என்னை அடிக்கவே முடியாது அப்படிங்கிறான் ஃப்ராங்க்கு. நம்ம ஹீரோ இருந்துட்டு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஒரு ட்ரூ கல்ப்ரேட் வந்து எலினோட டெத்துக்கு பின்னாடி இருப்பான்ட்டு அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ நீ தயார்படுத்திக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு தேர்டு கோரை அன்லீஸ் பண்ணுறான். தேர்டு கோரை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு ஷார்ட் டைமில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸை உருவாக்கும். அதுக்கு ஃப்ராங்க் இருந்துட்டு, என்னது எப்படி உன் மானாவை நீ பூஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ராங்க் அட்டாக் பண்ண வரான். இவன் ஃப்ராங்க் வந்து இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். நம்ம ஹீரோ ஒரு ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து ஃப்ராங்க் அட்டாக் பண்ணுறான். ஃப்ராங்க் இருந்துட்டு இவன் அட்டாக் பிளாக் பண்ணி என் கையெல்லாம் மரத்து போகுது அப்படிங்கிறான். நம்ம ஃப்ராங்க் இருந்துட்டு எவ்வளோ தான் மானாவை நம்ம யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறான். மானாவை இப்படி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறான் ஃப்ராங்க். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி ஃப்ராங்கோட ஸ்வாடையை உடச்சிட்றான். நம்ம ஹீரோ அதோட மட்டும் விடாமல் ஃப்ராங்கோட நெஞ்சிலேயோ ஒரு கோடை போட்டுடுறான். நம்ம ஹீரோ கண்டினியூஸாக ஃப்ராங்கோட வயிற்றுலேயோ ஸ்டாப் பண்ணிடுறான். வயிற்று கிழிச்சிட்டு உள்ளே போயிடுது ஸ்வாடு. ஃப்ராங்கோட வாயிலேருந்து ரத்தமாக வருது. நம்ம ஹீரோ அவன் கையெடுத்து ஃப்ராங்கோட கழுத்துலேயே ஒரு அடி அடித்து நம்ம கான்வர்சேஷனை முன்னாடி சொன்ன மாதிரியே முடிச்சிடலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு யார் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறான். ஃப்ராங்க் இருந்துட்டு, நான் அவ்வளோ ஈஸியாக இதை விட மாட்டேன் அப்படிங்கிறான். பார்த்தா அவன் கையில் ஒரு பிளேட் இருக்குது. நம்ம ஃப்ராங்க் இருந்துட்டு, நான் அட்லீஸ்ட் அந்த பெரிடியமோட யங் லேடியாச்சும் என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறான். ஃப்ராங்க் சாகு அப்படின்னு சொல்லிட்டு வீச போகிறப்ப நம்ம ஹீரோ மானா த்ரெட்டை யூஸ் பண்ணி அதை பிடிச்சிட்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏன் நம்ம ஒரு டீல் போட்டக்கூடாது அப்படிங்கிறான். எதுவும் யூஸ்லெஸ்ஸாக ட்ரை பண்ணாமல் என் கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணினா என்னோடய ஸ்வாடை நான் எடுத்துட்றேன் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. ஃப்ராங்க் இருந்துட்டு, இந்த த்ரெட்டெல்லாம் மானா வச்சு க்ரியேட் பண்ணனா என்னால் மூவ் கூட பண்ண முடியல, எப்போ இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் யாராவது ஒருத்தருக்கு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண தெரியும் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. ஃப்ராங்க் சொல்லாதங்காட்டி நம்ம ஹீரோ, அப்போ மானா கோரை உடச்சா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஃப்ராங்க் இருந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து அவன் கத்தியை அந்த மானா கோர்கிட்ட கொண்டு போகிறான். ஃப்ராங்க் இருந்துட்டு பயப்படுறான், என் மானாலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறான். ஃப்ராங்க் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன நீ மைண்டில் தான் இருக்கியா, ஒரு ராங் மூவ் பண்ணினா அந்த மானால பிளாக் ஃப்ளோ ஆகி அந்த எக்ஸ்ப்ளோஷனை உருவாக்கும், அந்த ஏரியாவே அது டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படிங்கிறான். நீ என்ன உன்னையவே செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலான் இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, அதெல்லாம் ஸ்கில் இல்லாதவங்களுக்கு, என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஃப்ராங்க் இருந்துட்டு, அவன் பொய் சொல்லலை, இப்படியே போச்சுன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிறான். ஃப்ராங்க் இருந்துட்டு, அது கவுண்ட் டிஸ்மவுண்ட் தான் அப்படிங்கிறான். அவன் தான் அந்த ரெக்வஸ்ட்டை வச்சான். பெரிடியமுக்கும் அப்புறம் டீகிராட் ஃபேமிலிக்கும் இந்த சாக்கை வச்சு ஒரு வாரை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சான் அப்படிங்கிறான். ஓ அப்படியா, அது கவுண்ட் டிஸ்மவுண்ட் தானா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்பில் யாரெல்லாம் டியூக்கல் ஹவுஸோட அலைன்ஸ் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறான். டியூக் டில்ப்ளைன் இதுக்கு பின்னாடி இருந்து இவங்களை நீ தான் அமுச்சு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். ஸோ அதனால தான் நீ எலினாவை கொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ஃப்ராங்கை குத்திடுறான். நம்ம ஃப்ராங்க் வந்துட்டு, என்ன பண்ணுற, நீ சொன்ன மாதிரி நீ செய்யலையே அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ பேரை கொண்டிருக்கேன், ஆனால் அது உன்டன்னு வரும்போது உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃப்ராங்க் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறான். நீ என்னை கொன்னாலும் எதுவும் மாறாது, நான் அழிவுக்கான வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், பீப்புளெலாம் உன்னோட பேச்சை கேட்பாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பெரிடியம் வந்து அந்த வாரனாலேயே அழிய போகுது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ இருந்துட்டு, நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லவா, நான் செத்து திரும்பி வந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ இந்த டைம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் மானாக்கோரை நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அந்த மானாக்கோரை அப்படியே மேலே அமுச்சு அப்படியே அதை வெடிக்க வச்சிட்றான். இப்போ அங்கே இருக்கிறவங்களால காட்டுறாங்க. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். யாருன்னு பார்த்தோன்னா எலினாவை தான் பார்க்குறான்.
பார்த்துட்டு அந்த ஸ்வாட தூக்கி கீழே வீசிடுறான். இப்போ எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு என்னமோ ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வாயிலேருந்து பிளட்டாக வருது. பார்த்தா அந்த தேர்டு கோர் யூஸ் பண்ணியிருந்தால அதனால தான் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் மெர்சனரியாக இருந்தபோது தேர்டு கோர் யூஸ் பண்ணிட்டு ஒரு பிரச்சனையாகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் விழுந்து கிடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ஒரு வீடு இருக்குது. அதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே 2 டெட் பாடி இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் எலினாவோட பாடி தவிர மற்ற பாடி இருந்தது. அவன் சொன்னதை வச்சு பார்த்தோம்னா அது சன் ஆஃப் டீக்ராட் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டீக்ராட் ஃபேமிலின்னு சொல்லியிருப்பான்ல, அவனோட பையனை கொன்று வச்சுருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட எஸ்கார்ட் நைட்டோடு சேர்த்து கொண்டிருக்காங்க போல். இதை வச்சு தான் அவங்க எலினாவை கில்லர்ஸ் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சாங்க போல் அப்படின்னு சொல்கிறான். கைஸ் இவங்களை யார் கொண்டு வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க் தான் கொண்டு வச்சிருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு இது மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா ஒரு வாரே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த எவிடன்ஸை எரேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வீட்டையே எரிச்சிட்டு நீ நினச்ச மாதிரி இதை நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிறான். அங்கே இன்னும் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு கிளம்பிடுறான். அதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்குலாம் தேங்க்ஸ். அது வந்துட்டு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி நான் நெக்ஸ்ட் சாப்டர் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.